ம் ம் சரி ஓகே பார்த்துக்கோ. என்னப்பா ஆச்சு? அதுவும் இல்லைப்பா, கோபால் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, தாத்தா தவறிட்டாங்க. ஐயையோ, எப்படி? இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார். பட் ரொம்ப நல்ல மனுஷங்க. நான் போகும்போதெல்லாம் நல்லா சிரிப்பார், நல்லா பேசுவார். இத்தனைக்கு நீ இன்னொரு பேரன் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதான். சரி விடு, வயசாயிருச்சு, ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயாரு. புரியுது, பட் இருந்தாலும் சொல்லு. விடுங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம்? பா விடுப்பா. அட சொல்லுப்பா, மனசில் எதையும் வச்சுக்காத, சொல்லு. என்ன சொல்லு சொல்லு சொல்லு, பெரிய மனுஷன் தானே, கொஞ்சம் யோசிச்சிருக்காங்களா அவரு? இருப்பா, என்னாச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமை? வெள்ளிக்கிழமை அதுவுமா? வெள்ளிக்கிழமையா? என்ன வெள்ளிக்கிழமைனா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு மார்க்கெட்டு, உங்களுக்கு தெரியாத என்ன பத்தி? அவுட் டிசிப்ளின் ஆயம். மண்டே டு ஃப்ரைடே வெளியே போக மாட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து அது வெள்ளிக்கிழமை பார்த்து செத்து போயிட்டாரு. ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதாப்பா? நெக்ஸ்ட் டே பிளான் பண்ண முடியாதா? சாட்டர்டே சண்டே சும்மா தானே இருக்க போறேன். கொஞ்சமாச்சு மாச்சி யோசிச்சிருந்தாருனா இப்படி பண்ணிருப்பாரு. எனக்கு நல்ல மனுஷன்பா, நல்ல மனுஷன்பா. ஆனா இப்படி எல்லாம் பண்ணும்போது செம்ம கடுப்பாகுதுப்பா. சும்மா கிடையாதுப்பா, அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு முறுக்கு மிக்சர் வாங்கி கொடுப்பேன்ப்பா, தெரியுமா? இதுல நீ பேர மாதிரி பேத்தி மாதிரின்னு பேரனுக்கு பண்றதா இது? கோபால் தாத்தா, முறுக்கு மிக்சர் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. சரிப்பா, டென்ஷன் ஆகாத, போய் பார்த்துட்டு வந்துரு. ஏன் போனோம்? எதுக்கு போனோம்? அவருக்கு ஒரு பொறுப்பே இல்லாம வெள்ளிக்கிழமை செத்து போயிடுவாரு, நான் உடனே போகணுமா? வெரி இன்டிசிப்ளின் தாத்தாவா இருக்காருப்பா, நான் போக மாட்டேன்ப்பா. சரிப்பா, போகாதப்பா. போலனா விட்டுருவானா? என் ஃப்ரெண்ட் இருக்கானே கோபால், ஐயோ அப்புறம் ஊரே திட்டுவான்ப்பா, நம்ம வம்சத்தை வந்து திட்டுவான், உன்ன கூட திட்டுவான்ப்பா. எங்க தாத்தாவை பார்க்க வரலையோ, ஐயோ எங்க தாத்தா எப்பேற்பட்ட பாரு, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இவன் தான் எந்த நல்லதும் பண்ண மாட்டான்னா, தாத்தா கூட எதுவும் பண்ண மாட்டாரு. சரிப்பா, இப்ப என்ன தாத்தாவா மார்க்கெட்டா? என்ன பண்றது? ஆயிரம் இருந்தாலும் மார்க்கெட் தான்ப்பா. சாரி கோபால் தாத்தா. ஸோ ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் ஸோ இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்கும் போக முடியாது, ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போக முடியாது. அதுவும் வீக் டேஸில் வந்துச்சுன்னா சுத்தமாக போக முடியாது. ஸோ மேரேஜ் ரிசப்ஷன் அந்த மாதிரினா கூட நம்ம ஈவினிங் டைமில் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். ஆனால் சரி, இந்த காது குத்து, வளகாப்பு, இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமு இல்லைன்னா மார்னிங் டைம் வைப்பாங்க. ஸோ இது எதுவுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டாக தாத்தாவான்னும் போது கடைசியாக அவன் வந்து மார்க்கெட்டை சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடருக்கான இருக்க ஒரு இஷ்யூ தான் இந்த இஷ்யூ. பட் ஃபன்னியாக சூப்பராக இருந்துச்சு.